சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டு மதுரைக்கு பெருசா செஞ்சேன்னு சொல்றாங்க. மதுரைக்கு நிறைய திட்டங்கள் போட்டாங்க, ஆனா இது வரைக்கும் எதுவுமே வரல. நான் இந்த மதுரையில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். 30 வயசு எனக்கு. இந்த 30 வயசுல 10 வயசுல ஒரு டெவலப்மெண்ட், 20 வயசுல டெவலப்மெண்ட், இப்போ 30 வயசுல டெவலப்மெண்ட். வரும்போது மட்டும் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி எல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு பேசும்போது சந்தோஷமா தான் இருக்கு. செஞ்சிருவாங்க. மதுரை ஒரு மிகப்பெரிய நகரம், இது வளர்ந்து வரக்கூடிய நகரம்ங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. சட்ட விஷயம் சரியில்லை. சும்மா ஃபைன் போட்டா போதும், பொட்டியில போட்டா போதும்னு தூங்கா நகர் மாதிரி தூங்கி வலியுது. எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறோம் அப்படின்னா, எம்பி எலெக்ஷன் வருது. மக்களோட கோரிக்கை எல்லாம் என்ன இருக்கும், எப்படிலாம் இருக்கும், என்னென்ன மதுரைக்கு என்ன தேவைப்படுது, மதுரையோட அப்டேட்ஸ் தான் என்ன, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள்கிட்ட கேட்க போறோம். இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. நிறைய பேர் வேட்பாளருக்கு அறிவிச்சிருக்காங்க, நிக்க போறாங்க. ஸோ நம்ம மதுரைக்கு நிறைய விஷயங்கள் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளூர்ல கிடைக்கிற மாதிரி செய்யணும். எல்லா வேலை வாய்ப்புகளும் வெளி மாநிலங்கள்லயும் சென்னையிலையும் போன்ற இடங்கள்ல தான் இருக்கு. சென்னையில தொழில்களை குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா அரசும். இந்த அரசு மட்டும் கிடையாது, எல்லா அரசும் சென்னையில மட்டும்தான் தொழிலை தொடங்க விடுறாங்க. மதுரை ஒரு மிகப்பெரிய நகரம், இது வளர்ந்து வரக்கூடிய நகரம்ங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டு மதுரைக்கு பெருசா செஞ்சேன்னு சொல்றாங்க. பேருக்கு வேணா அவங்க வாட்டுக்கு எலெக்ஷன் நின்றுக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு எனக்கு நான் போய் உட்காந்துக்கிறேன் ஏசிக்குள்ள போய். நாங்கள் ஆட்டோக்காரங்க நாய் மாதிரி உழைக்கிறோம் வைக்கிறோம், நான் குடும்பத்தை பார்க்குறேன். எங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆட்டோக்காரங்க எந்த தொழிலும் கிடையாது. இதெல்லாம் கட்சிக்காரங்க தெரிய மாட்டேங்குது. ஆட்டோக்காரங்க எவ்வளவு தொல்லையில இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரும்பாலும் இந்த வெயில நாயா பொழைக்கிறோம். நான் இந்த மதுரையில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். 30 வயசு எனக்கு. இந்த 30 வயசுல 10 வயசுல ஒரு டெவலப்மெண்ட், 20 வயசுல டெவலப்மெண்ட், இப்போ 30 வயசுல டெவலப்மெண்ட். நான் பார்த்த ஏரியாவே அதே மாதிரி இல்ல, பல விஷயம் மாறிடுச்சு. இது வளர்ச்சி தானே, இதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? மதுரை எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்றீங்கன்னு தெரியல. மதுரைக்கு நிறைய திட்டங்கள் போட்டாங்க, ஆனா இது வரைக்கும் எதுவுமே வரல. அதிமுக ஆட்சி காலத்துல தமிழெண்ணெய் ஸ்டெல்லா வைக்கலாம், 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டாங்க, வண்டியூர் கம்மா அங்கே, அது ஒன்றும் நடக்கல. ஐடி பார்க் வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில நிறைய திட்டங்கள் வருதுன்னாங்க, ஒண்ணுமே வரல. இளந்தக்குளம் ப்ராஜெக்ட்லாம் அப்படியே நிலுவையில் இருக்கு. இன்னும் என்ன முன்னேற்றம் வந்திருக்குன்னு தெரியல. டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. தூங்கா நகரமா இன்னைக்கு தூங்கி வலியுது. வரும்போது மட்டும் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி எல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு பேசும்போது சந்தோஷமா தான் இருக்கு. செஞ்சிருவாங்க. யாருமே செய்யறது கிடையாது. யாருமே ஒண்ணுமே மதுரை அரசியல்வாதி வேஸ்ட். மதுரையில் இருக்க அரசியல்வாதி வேஸ்ட். நான் இந்த கட்சியும் கிடையாது, எனக்கு இந்த கட்சியும் பிடிக்காது. இதற்கு ஓட்டவே போட மாட்டேன், நோட்டாக தான் போடுவேன். நல்லதான் ஆதரிப்போம், அளவு இருப்போம். ஆனா கெட்டதை மக்கள் தான் பார்க்கணும், அரசியல்வாதி தான் பார்த்துக்கணும். குறைகளை சொல்லிட்டீங்க, தேவைகளை சொல்லுங்க. அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். ரேஷன்ல ஒழுங்கா பொருள் போட மாட்டேங்கிறேன். என்ன போடுறேன்? ரேஷன் இல்லைன்னா கோதுமை இல்லைங்கிறேன், கோதுமை இல்லைன்னா சீனி இல்லைங்கிறேன். ஏதாவது ஒழுங்கா போடுறாங்க. ரேஷன்ல போய் கேட்டோம்னா இவ்வளவு அச்சம்னா வாங்கல, போயா உங்க கார்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுக்கு நாங்க என்ன பேச முடியும்? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். வேட்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க கொண்டு போகணும், பிரச்சனை அரசுக்கு கொண்டு போகணும். என்னென்ன திட்டங்கள் மதுரைக்கு முக்கியமா பிரைம் லொகேஷன்ல என்னென்ன திட்டங்கள் வேணும்னு சொல்லி கொண்டு போகணும். பாலம் மட்டும் கட்டிட்டா வளர்ச்சி வந்துருமா என்ன? தொழில்துறை வளரவே இல்லை. மதுரையை பொறுத்த வரைக்கும் தொழிலே இல்லை. மதுரையில் உள்ளவங்க திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கதான் வேலைக்கு போறாங்க, சென்னைக்கு போறாங்க, பெங்களூருக்கு போறாங்க படிச்சவங்க. இங்க சேலரி கம்மியா இருக்கும், நம்ம சென்னை போகணும், பெங்களூர் போகணும், வேற எங்கேயே போனாதான் நமக்கு சேலரி அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னமும் எல்லாரும் மனசுல இருக்கதான் செய்யும். அதை இது பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தொழில்துறை வளர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில் இருக்க எல்லா இளைஞர்களும் வெளியில போய் வேலை வாய்ப்புல இதுல பாதிக்கப்படுறது பெற்றோர்கள். எப்படின்னா, மகனுடைய பராமரிப்பு இல்லாம மகனுடைய பணம் மட்டும் வந்தா போதுமா? ஆதரவு வேணாமா? உள்ளூர்ல அவன் வேலை பார்த்தா தான் வாய்ப்பு கிடைச்சு அவன் இருந்தா தான் இங்க இது பண்ண முடியும். ஆனா பெண்ணா அவங்களுக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே எங்க ஜனத்து மேல அக்கறை இருந்தா நாங்க வாயிரத்திலேயே எங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் கருத்து. அப்புறம் மதுரையில் டூரிஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சென்னை மாதிரி இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், தெப்பக்குளம், விசாலி மால் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா ஏதாவது டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஜெயிச்சா அப்படியே போயிடுவாங்க. ரோடெல்லாம் பாத்தீங்களா, எல்லாரும் ரோடு ஒரு மாசமா விரியாசம் நெட்ல கிட்டத்தட்ட 3 மாசமா இருக்கு. இப்படியா தான் இருக்கு. இங்கிட்டு தோண்டி போட்டிருக்காங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கு. தோண்டி போடுற ரேட்டு கொஞ்சம் மண்ணா போட்டு மித்தியா வச்சுக்கலாம்ல, வண்டி போற அளவு செய்யலாம்ல. இன்னும் கிடையாது. நீங்க முதல்ல தான் இருக்கீங்க, அதெல்லாம் சுத்தி பாக்குறீங்க. அதெல்லாம் போடுங்க, நீங்க அடுத்து போடுங்க. டிராபிக் மெயினா டிராபிக் குறைக்கணும். அது ஆட்டோக்காரங்க மட்டும் கிடையாது, அது பொதுவாக டூவில் கார்ல பஸ் எல்லாமே அது அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு திட்டம் மட்டும் செயலே கிடையாது. இங்க நினைச்சா அங்கிட்ட அடைச்சிக்கிறங்கிட்டு போ, நினைச்சா அங்கிட்ட அடைச்சிக்கிட்டு போ, அப்படிதான் சொல்றாங்க. உங்களுக்கு அதோட பொருள் என்ன, எதுக்கு அப்படி நம்ம அனுப்பணும், ஏன் அப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கேட்கறது கிடையாது. இஷ்டத்துக்கு பண்றாங்க, அவங்க இஷ்டம் எல்லாமே செய்யறாங்க. அதான் ஒன்றும் நல்ல முறை தான். ஆட்சியாளர் சரியில்லை என்னுடைய கருத்து.
இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வரப்போது மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் போய் மக்கள் ஒப்பீனியனா கேட்டோம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே வந்து மக்கள் கேட்டது எல்லாமே உண்மைதான். மதுரைக்கு இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் மதுரையில. எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே ஏகே. டாடா பாய். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சண்டேனாலே பிரியாணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதனால வந்து பட்ஜெட்லி பிரியாணி அப்படின்ற டூர்ல தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து காலவாசல் பைபாஸ் ரோட்ல இருக்கோம். எங்களுக்கு இருந்தாலும் பிரியாணி கடை இருக்கும் ஏரியால. ஸோ அந்த ஏரியால வந்து குறிப்பிட்ட கடைகள்ல என்னென்ன வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இவங்ககிட்ட வந்து சீரக சம்பால வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அந்த பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி வச்சிருக்காங்க. ரெட் அல்வா, சிக்கன் பிக்ஸ் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோமா? ஃபேவரட்னா மோஸ்ட்லி நாங்கள் தலைப்பா கட்டி இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த சைடு பாப்பா ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்மெல்லே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் டைம் போகும்போது ரீசெண்டா லான்ச் பண்ணது வந்து சிக்கன் சாம்பார் ரைஸ். நீங்க ஏதோ சொன்னீங்க, என்னது அது? சிக்கன் சாம்பார் ரைஸ். அது எப்படி ப்ரோ? சிக்கன் சாம்பார் ரைஸ், சிக்கன் சாம்பார் ரைஸ்க்கு சிக்கன் தொட்டுக்க கொடுக்குற மாதிரியா? இல்ல சாம்பார் சாம்பார் அதுக்கான ரைஸ். ஓ, சிக்கனும் அதுலயே உள்ள ஒரே இருக்கு, எல்லாமே ஒரே பாட்ல பண்ணி தம் மாதிரி வச்சு. எப்படி ப்ரோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணீங்க? நீங்க ஏதாவது டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க. எல்லா ரியாக்ஷனும் எல்லாருக்கிட்டையும் அதே ரியாக்ஷன் இருந்துச்சு. சில பேர் வந்து சாம்பார் கூட சிக்கனா ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, லான்ச் பண்ணோம். எது ப்ரோ அது? ஓபன் பண்ணுங்க பாப்போம். இதான் அந்த சிக்கன் சாம்பார் ரைஸ் மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த அரைக்கு பீஸ் சாம்பார் கூட கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இன்னைக்கு நாங்க 1/2 கிலோ தான் போட்டோம் ப்ரோ. எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணலாம். சோ நம்ம மதுரை மக்களுக்கு வந்து என்ன கடையில என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்க போறோம். மதுரையில உங்களுக்கு எங்க சாப்பிட பிடிக்கும்? பரோட்டானா அந்த பனைமரத்தான் பரோட்டா கடை. நம்ம ஏரியா லோக்கல்ல பெஸ்ட் பரோட்டா கடைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடையில் நம்ம பரோட்டா சாப்பிட்டா செமிக்க 3 நாள் ஆகும். இதுனா அடுத்த நாளே நம்ம நீட்டா டிஸ்போஸ் ஆகும். ரெகுலராக மற்ற ஐட்டம்ஸை விட ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம் அங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் செமையாகவும் இருக்கும். மற்ற கடையை பார்க்குறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இல்லை டேஸ்ட் வெரைட்டியில் கொடுக்குறது அங்கே தான். இதில் வந்து சப்ரீஷ் ஹோட்டல் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதில் வந்து நான் பன்னீர் கிரேவி நல்லா இருக்கும். வெளியூர்ல போய் சாப்பிட்டுருப்பீங்க பொண்ணாலும். அந்த ஆந்திராவுக்கு போனேன், இந்த லா காலேஜ் கூட ரொம்ப ஒஸ்ட் ஆயிருச்சு. கரெக்டாக நம்ம மாட்டுத்தாவனில் வந்து அந்த இது லோடு மாணவங்க சாப்பிடுவாங்க. அங்கே ஒரு தோசையை போட்டேன், அப்பதான் கொஞ்சம் மனசே ஆயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடு தான் ப்ரோ பெஸ்ட். ஏன்னா மித்த ஊருக்காரங்களும் இங்க வந்தாலும் நம்ம ஊர் தான் கரெக்டா பேசுறாங்க. தெப்பக்குளம்ல எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட். மதுரை எதுக்குமே இல்லை, சாப்பாட்டுக்கும் சரிதான், எல்லாத்துக்குமே பெஸ்ட். மதுரை தான் சொல்றோம்னு சொல்லுவேன். மதுரை மாதிரி இங்கேயும் வராது. இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க, ஃபுட்டு கடைகள் மெயினா. சோ நம்ம மதுரை மக்களுக்கு வந்து என்ன கடையில என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்க போறோம். என்ன ப்ரோ? அதேதான் ப்ரோ. அதான் இத்தனை நாள் நம்மளே நிறைய கடையில போய் ரிவ்யூ பண்ணிருப்போம், நிறைய கடையில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு மதுரை மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு மதுரையில எந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும், அதுல என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.